ஆலம் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக இளைஞர்களுக்கான கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இதில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. கோவையில் செயல்பட்டு வரும் ஆலம் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இளைஞர்களின் விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் கோவை பீளமேடு ஹெர்க்லிஸ் ஸ்போர்ட்ஸ் சென்டரில் லான்ச்சிங் ஸ்போர்ட்ஸ் கார்னிவல் எனும் விளையாட்டு விழா மற்றும் கிரிக்கெட் போட்டிகள் உற்சாகமாக துவங்கின. இளைஞர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் நோக்கில் நடைபெற்ற போட்டிகளை ஆலம் விழுதுகள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் மீனா ஜெயக்குமார் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், இன்றைய இளைஞர்கள் விளையாட்டின் மூலம் உடல் நலத்தையும் ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். குறிப்பாக கிரிக்கெட் போன்ற அணி சார்ந்த விளையாட்டுகள் தலைமை திறன், பொறுப்புணர்வு மற்றும் குழு ஒருங்கிணைப்பை உருவாக்குகின்றன என்றும் தெரிவித்தார். மேலும் இளைஞர்களின் நேரத்தை பயனுள்ள செயல்பாடுகளுக்கு திருப்பி சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த விளையாட்டு திருவிழா நடத்தப்படுவதாகவும் கூறினார். விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக போட்டிகளில் பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக நடைபெற்ற போட்டிகளுக்கான துவக்க விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீராம் ஜெயக்குமார், ஸ்ரீநாத் ஜெயக்குமார், ஸ்ருதி ஜெயக்குமார் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஆக்ருதி அமைப்பினர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற இந்த விளையாட்டு விழா மூலம் இளைஞர்களிடையே ஒற்றுமை, விளையாட்டு உணர்வு மற்றும் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை வளர்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆலம் விழுது மூலமா நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது முழுக்க முழுக்க என்னோட பசங்களுக்கான ஒரு விஷயம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கிரிக்கெட்டு. ஆக்சுவலாக அவங்களுக்காக இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி மாதம் ஒரு ஈவெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கபடி போட்டி வெறும் பெண்களுக்கான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இது தொடர்ந்து நடக்கும் ஆலம் விழுதுல. இது யார் யார் கலந்துக்கணுமோ கண்டிப்பாக கலந்துக்கங்க. இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லதாக இருக்கும். எப்போவும் நம்ம சர்வீஸ் எந்த நிலைமையிலையும் தொடர்ற விஷயம்தான். இன்னியும் அது மேலேயும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம் உறுதி கூறுகிறேன். நன்றி. 4 டீம் பண்ணியிருக்காங்க, கலந்துருக்காங்க. ஆக்சுவலாக 8 டீம் வைக்கலான்னு, அது 2 days ஆயிடும். ஆக்சுவலாக டைம் பத்தாதனால நாங்கள் இன்னைக்கு 1 dayல முடிக்கணுங்கிறதுக்காக 4 டீம் வச்சிருக்கோம். இனி வர நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பேர் இதனால யூஸ்ஃபுல்லா பயனடைகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவோம். நன்றி. கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் கபடி பண்றோம். அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு விஷயம். ஆஸ் யூஷுவல் எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறது தான். பட் இருந்தாலும் பசங்களோட கோரிக்கைக்காக நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணுங்க, எங்களுக்கு கிரிக்கெட் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். சரி கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நன்றி. இல்லை ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஜூன் 7ங்களா? மேலெல்லாம் புக்காக இல்லையா எதுவும்?